நீயான்ற படமே வந்து ஸ்ரீபிரியாவோட கெரியர்லேயே வந்து மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எங்கும் வந்து ஸ்ரீபிரியா வந்து கொண்டு போய் சத்து சொல்ல முடியும். அந்த படத்தை வந்து இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா வந்து தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அதுவும் அவங்க அறிமுகமான காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ நடிகைகள், ஸ்ரீவித்யாவாக இருக்கட்டும், ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், ஸ்ரீபிரியா, இந்த 3 பேருமே இந்த ஸ்ரீ நடிகைகள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு யுத்தமே நடத்தியிருக்கிறாங்க. கவர்ச்சியான வந்து ஒரு கதாநாயகின்னா அது யாரை போடலாம் அப்படின்னும் போது ஸ்ரீபிரியாவை வந்து தேர்வு செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்ரீபிரியா வந்து இன்னும் வந்து இந்த சினிமா வந்து சரியாக பயன்படுத்திக்கலாம் நான் நினைக்கிறேன். குஷ்பு அப்புறம் இந்த நயன்தாரா, இந்த தாரா, அந்த தாரா எல்லோரும் நீங்கள் பண்ண கூட ஸ்ரீபிரியாவுடைய அழகு வந்து இன்றைக்கி இருக்கிற நடிகை வந்து போட்டி போட முடியும். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக சினிமா விமர்சகர் திருமிகு சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். நாகின் படத்தினுடைய ரீமேக் பண்ணி நீயா அப்படின்ற ஒரு படம் நம்ம பழைய படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் நடித்த ஸ்ரீபிரியா அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸ்ரீபிரியா அவர்கள் அந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு நடிப்பை வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கதாநாயகருடைய நடிப்பை பார்த்து கூட சிவாஜி கணேசன் அவர்களே வியந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தில்? இல்லை, அதுதான் சிவாஜி அவர்கள் அந்த செய்தி நான் கூட பார்த்தேன் ஊடகத்தை வரும்போது. சிவாஜி அவர்களே வந்து அந்த ஒரு கேரக்டரில் நடிக்க வந்து ஆசைப்பட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல அந்த நீயான்ற படமே வந்து ஸ்ரீபிரியாவோட கெரியர்லேயே வந்து மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எங்கும் வந்து ஸ்ரீபிரியா வந்து கொண்டு போய் சத்து சொல்ல முடியும். இப்போ என்னதான் இவங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து 1974 முருகன் காட்டிய வழின்ற படத்தில் தான் முதல்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவள் ஒரு தொடர்கதை, ரெண்டுமே 74 வந்த படம் தான். ஸோ 56 பிறந்திருக்கிறாங்க. ஒரு 18 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த 18 வயசில் நடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட அவங்க கெரியர் வந்து இன்னும் முடியல இருக்கிறாங்க. இன்னொன்று அவங்க வந்து ஒரு நடிகை தான் அறியப்படுறாங்க. இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 350 படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்க அறிமுகமான காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ நடிகைகள், ஸ்ரீவித்யாவாக இருக்கட்டும், ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், ஸ்ரீபிரியா, இந்த 3 பேருமே இந்த ஸ்ரீ நடிகைகள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு யுத்தமே நடத்தியிருக்கிறாங்க. ஒரு முக்கோண யுத்தமே. ஏன்னா ஸ்ரீபிரியாவுக்கும் நிறைய படங்கள் அந்த டைமில், ஸ்ரீவித்யாவுக்கும் நிறைய படங்கள் இருக்குது. ஸோ நான் சொல்ல வர கேட்டால் அபூர்வ ராகங்களில் எப்படி ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு கனமான ரோலோ, அந்த மாதிரி வந்து அவள் அப்படித்தான் படத்துலையும் சரி. அதுக்கு பிறகு பல படங்கள் சொல்ல முடியும் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில். உச்சபட்சமாக ரஜினியோட பைரவி படத்தில் தங்கையாக நடிப்பாங்க, ரஜினிக்கு தங்கையாக நடிப்பாங்க. ஸோ அதனால் ஒரே காலகட்டத்தில் ஸ்ரீதேவியோட வாழ்வே மாயம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேரக்டர், ஸ்ரீதேவி நடிப்பாங்க, இவங்களும் நடிப்பாங்க. பட் இவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக தெரியும். ஒரு பெரிய அந்த காலகட்டத்தில் வந்து கவர்ச்சியான வந்து ஒரு கதாநாயகின்னா அது யாரை போடலாம் அப்படின்னும் போது ஸ்ரீபிரியாவை வந்து தேர்வு செய்வாங்க. பில்லா படத்தில் வந்து ரஜினியோட ஜோடி சேர்ந்து நடிப்பாங்க. ஸோ ரஜினிக்கு தங்கையாகவும் நடிச்சிருக்கிறாங்க, ரஜினிக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து கேட்டால் வந்து எல்லா கதாநாயகர்களும் வந்து பயணப்படும் போது ஆட்டுக்கார அலமேலுன்ற படத்தில் வந்து பெரிய, உங்களுக்கு தெரியுமா அந்த படம், தேவர் ஃபிலிம்ஸ் படம். அது ஆட்டுக்கார அலமேலுன்னு கேட்டால் அந்த படத்திலே வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் டம்மி ஆகிட்டுருப்பார் அந்த படத்தில். ஆடும் வந்து ஸ்ரீபிரியாவும் தான் வந்து அந்த படத்தில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அவங்களுக்காக அந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. உச்சபட்சமாக நீங்கள் சொல்கிறது வந்து கேட்டால் அந்த நீயா அந்த படம் வந்து நாகின் ஹிந்தி படம். அது கதை என்ன, 2 பாம்புகள் வந்து காதல் கொண்டிருக்கும் போது, உறவாடும் போது அங்கே வந்து சுற்றுலா பயணியாக வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த பாம்பை வந்து ஒரு பாம்பை கொண்டுடுவாங்க. அந்த பாம்பு வந்து ஆண் பாம்பு, பெண் பாம்பு வந்து இந்த 6 பேரையும் பழிவாங்க. அதுதான் கதை. அதில் வந்து கமல் வந்து கதாநாயகனாக இருந்தால் கூட அதில் வந்து அவருக்கு ஜோடியாக நடித்த நடிகர் வந்து பெரிய அளவில் அவர் பேசப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரே கூப்பிட்டு பேசியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. நீயா படம் வந்து
மிகப்பெரிய அளவில் வந்து பட்டி தொட்டி எங்கும் போச்சு. ஏன்னா பாம்பு பற்றிய படம்ன்றதுனால அதில் பாடல்கள் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. பெரிய பட்டி தொட்டியெல்லாம் வந்து அந்த பாடல் வந்து பிரசித்தி, அதாவது கேட்டால் அந்த பாம்பு மியூசிக்கோடு சேர்ந்து அந்த பாட்டு மகுடியோட பாடம் நான் பாடினா நல்லா இருக்காது. நீங்கள் ஏற்கனவே நான் பாடினாலே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வந்து நீயா படத்தில் இருந்து அந்த பாட்டை இப்போட கூகுளுக்கு போய் பார்த்துக்கலாம். நம்ம யூடியூப் ஆமாம் வரைக்கும் அது வந்து நான் பாடினாலே கிண்டல் பண்ணுறாங்க கமெண்ட்டில் வந்து. சரி நம்ம அதுக்கு வேண்டாம், நம்ம ஆமாம் சரியாக வரல, நம்ம பாட வரல, அதனால் நம்ம பாடலை. ஸோ அதனால் வந்து ஆனால் வந்து அந்த மகுடியோட அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தியேட்டருமே வந்து உங்களுக்கு சொன்னால் சிரிப்பாக இருக்கும். கிராமங்களில் இருக்கிற தியேட்டரில் வந்து டூரிங் டாக்டர்ஸ்லாம் அந்த பாடல் வந்து ஒரே ஜீவன் அப்படின்ற அந்த ஆரம்பித்து அதில் ஒரு மகுடி மியூசிக் வரும். தியேட்டரில் வந்து பாம்பு வந்துச்சுட்டாங்க. உண்மையிலே இது ஐயோ உண்மை நிஜம் இது நான் சொல்கிறது. நாங்கள் வந்து டூரிங் டாக்கீஸில் தான் நாங்கள் வந்து படம் பார்த்துருக்குறோம். எங்கள் ஊரில் வந்து டூரிங் டாக்கீஸில் இருக்குது. ஒரு 2 தியேட்டர் தான் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த படமே பார்க்கணும். நாங்கள் இரவு காட்சி அந்த படம் போய் பார்க்கும்போது டூரிங் டாக்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகுடி காட்சி வரும்போது சவுண்டை கம்மி பண்ணுவோம் சொல்லுவாங்க. காரணம் கேட்டால் பாம்பு வந்துட போகுது உள்ளன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிராமங்களில் அது அந்த இடமே பெரிய மைதானம். ஸோ வந்து அந்த மகுடி சவுண்டுக்கு வந்து பாம்பு வந்துட போகுது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பெரிய அளவில் இந்த ஸ்ரீபிரியா கெரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர் அந்த படம்லாம் வந்து இன்றைக்கி வந்து நீயா படம் வந்து இந்த ரீரிலீஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய சொந்த தயாரிப்பு தான் அந்த படம். நீயா அந்த படம், அந்த படத்தை வந்து இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா வந்து தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை அமைப்பு வந்து அந்த படத்தில் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லாயிருக்கும். அந்த பாம்பு பழி வாங்குற மாதிரி ஒரு காட்சி. கமல் உங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டால் எப்பயுமே ஒரு உதட்டை கடிக்கிறார். அந்த கமல் வந்து போராடுவார். எது உதட்டில் முத்தம் கொடுக்காத அளவுக்கு கையை உள்ளே வரல கொண்டு வந்து அப்படியே தடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது பண்ணுறது. அந்த காட்சி இந்த கிளைமேக்ஸ் காட்சி அது ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் காட்சிலாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா வந்து சீட்டில் உட்கார முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த நீயா படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி இருக்கும். கடைசியில் வந்து சோகமாக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சிவாஜி வந்து பார்த்து என்னென்னு கேட்டால் என்னை ஏன் புள்ள அந்த 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 பாம்பாக நம்ம நடிச்சிருக்கலாம், அதாவது கேட்டால் பாம்பு ஆண் பாம்பாக நம்ம நடிச்சிருக்கலாமே, சந்திரமோகன் கேரக்டர் என்னை கூப்பிட்டுருக்கலாமே, நான் நடிச்சிருப்பேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி ரொம்ப அதை இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக. யார் ஸ்ரீபிரியா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்ரீபிரியா வந்து இன்னும் வந்து இந்த சினிமா வந்து சரியாக பயன்படுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி ஒரு வடிவுக்கரசி எப்படி வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு மூத்த நடிகையாக ஒரு அம்மா நடிகையாக இன்றைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, ஏன் வந்து அந்த மாதிரியான கேரக்டர்லாம் வந்து ஸ்ரீபிரியாவை வந்து கொண்டு வரல இந்த சினிமா? ஒருவேளை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை கவர்ச்சி நடிகையாகவே வந்து அவங்கள பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால், கவர்ச்சி கதாநாயகியாவை அவங்க கவர்ச்சினா குத்தாட்டத்துக்கெலாம் அவங்க வந்து ஒரு பாட்டுக்கெலாம் அவங்க டான்ஸ் ஆடல. பட் ஒரு 350 படம் நடித்த ஒரு சீனியர் மோஸ்ட் நடிகை வந்து ஒரு கதாநாயகி. அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்கள ஏன் வந்து யூஸ் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் கிட்டத்தட்ட அக்காவாக நடிக்க வந்தால் கூட பல படங்களை அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் வந்து 100கணக்கான படங்கள் அவங்க நடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன் வந்து அவங்க தவிர்த்துட்டாங்களா, இல்லை தமிழ் சினிமா வந்து ஒரு வேளை கைவிட்டுச்சான்னு தெரில. அவங்களுடைய பெரும்பாலான படங்கள் வந்து மற்ற மொழிகள் படங்களோட தமிழ் படங்கள் தான் பெரும்பான்மையான படங்கள். ஒரு தமிழ் நடிகையாக தான் அவங்க அறியப்படுறாங்க. ஸ்ரீதேவிலாம் வந்து பாலிவுட் போயிட்டாங்க, அங்கே வந்து அவங்க பெரிய வரவேற்பு வந்து. பட் இவங்க முழுக்க தமிழ் சினிமாவில் தான் இவங்களுடைய பயணம் வந்து. ஒரு அம்மா நடிகையாக வந்து கூட இவங்களை வந்து ஏன்னா வித்தியாசமான ஒரு கேரக்டரில் நடிக்கக்கூடியவங்க. துணிச்சலாக வந்து அவள் அப்படித்தான ஒரு படத்தில் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஆரம்ப காலகட்டம். ஸ்ரீபிரியானா யாருன்னு திரும்பி பார்க்குற ஒரு காலகட்டம் அது. அப்படி நடித்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து ஒரு வேளை இந்த காதல் கசமுசான்றாங்கல்ல, இந்த கார்த்திகோட வந்து அவங்க வந்து கமலோட முதல் ஒரு காதல் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கமலை பெரும்பாலும் எல்லா நடிகையும் கமலை காதலிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஸ்ரீதேவியும் சொல்கிறாங்க கமலோட லவ் பண்ணாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யாவும் வந்து லவ் இருந்துன்னு சொல்கிறாங்க. வயது வித்தியாசத்தில் வந்து பண்ணிக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கமலோட. இவங்களும் ஸ்ரீபிரியா கூட முதல் காதல் வந்து நடிகர் கார்த்திகோட வந்து ஒரு லவ் இருந்து ஏமாற்றிட்டார் அவர் அப்படின்னு ஒரு சர்ச்சை பெரிய அளவில் போச்சு. அவர் வந்து இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வேற ஒரு நடிகை திருமணம் அப்படி தான் பண்ணுவானுங்க. சினிமா நடிகர்கள்லாம் பின்ன அப்படி தான் பண்ணுவானுங்க. இப்படி டக்குன்னு வேற ஒரு
தாவறு தானே சார் இது உங்களுக்கு, அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை அவங்க அதாவது கார்த்திக்கை விட இவங்க ரொம்ப சீனியர், ரொம்ப வயசு மூத்தவங்க. அப்படி ஒரு மூத்த பெண்ணா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க இவங்க காதலிச்சிருக்காங்க, நம்ம நம்பி காதலிச்சிருக்காங்க. அப்படிலாம் சினிமாவில் வந்து நீங்கள் வயது வித்தியாசன்றதெல்லாம் வந்து சர்வசாதாரண வயது வித்தியாசம் இருக்குது இல்லை சார். அதாவது நம்பி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எவ்வளோ நம்பியிருப்பாங்க, எவ்வளோ கனவு வச்சிருப்பாங்க இருக்கலாம். பட் வந்து அவர் எந்த சூழ்நிலையில் அவர் மறுத்தாருன்றதெல்லாம் நம்ம உள்ளே போய் நம்ம ரொம்ப ஆராய முடியாது. ஆனால் வந்து ஒரு காதல் இருந்தது. அந்த காதல் தோற்ற பிறகு கமலோட ஒரு காதல் வந்து, அந்த காதல் தோற்ற பிறகு கார்த்திக்கோட அந்த காதல் இருந்தது. அந்த காதல் வந்து அவர் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டூடியோ செட்டில் வரைக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு ஸ்டுடியோவில் போய் பெரிய கலாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த டைமில். ஆமாம், நம்பிக்கை துரோகம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் அவங்க வந்து இவர்கிட்ட வந்து இழந்திருக்கலாம், பணம் மற்றும் எக்ஸட்ரா இழந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு துரோகத்தை தாங்க முடியாத கூட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போயிட்டு பெரிய ரகலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பெரிய அந்த மாதிரி தகவல் அந்த டைமில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அது. பட் இப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட செட்டப் ஒரு இதில் இருக்கிறாங்க, ஒரு குடும்ப அமைப்போடு இருக்கிறாங்க. ஒரு பிரபலமானவர் தான் அவரும், ஒரு நடிகர் தான் அவர். வாழ்க்கை மீண்டும் ஒரு ஆமாம், காதல் பரிசுன்ற படத்தில் டூப்பா நடிச்சிருப்பார். கமலுக்கு வந்து டூப்பா நடித்து, கமல் வந்து கமலோட வந்து கேட்டினா தோற்றத்தையே அவர் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அவர் வந்து காதல் பரிசுன்ற படத்தில் வந்து அம்பிகாவை வந்து மயக்கத்தில் இருக்கும்போது அவர் வந்து கெடுத்துற மாதிரி ஒரு படத்தில், அந்த படத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டார். காதல் பரிசுன்னு ஒரு படம். ஸோ அது மாதிரி வந்து அவரோட வந்து கல்யாணமாகி பிள்ளைகள் ஆகிட்டாங்க, குடும்பம் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து இன்றைக்கும் வந்து ஸ்ரீபிரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னார், தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கும் அவங்க ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்க. இப்போ சில பேர் நடிக்கிறாங்கல்ல, இப்போ ஸ்ரீவித்யா நடித்தாங்கல்ல மாப்பிள்ளை படத்தில் வந்து ஒரு மாமியார் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ ஒரு வில்லியாகவும் கூட அவங்களால வந்து நடிக்கிறதுக்கான இது இருக்குது. பட் ஏன் சினிமா வந்து கைவிட்டுருச்சு? ஒருவேளை அவங்க நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க இப்போ போய் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நம்ம அசிங்கப்பட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தெரியல, இன்றைக்கி இருக்கிற கதாநாயகங்களுக்கு கொடுக்குற இவங்க வரவேற்பு வந்து இவங்களுக்கு கொடுக்காம போகலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து 350 படத்தில் வந்து பெரும்பாலான படங்கள் அவங்க வந்து 50-50 சொல்ல முடியும். ஒரு கதாநாயகி, துணை கதாநாயகி, அவ்வளோதான். பட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அம்மா ரோலு, அத்தை ரோலு, இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது கதாநாயகி நடிப்பாங்க, அந்த ஈக்குவலான ஒரு கேரக்டர் இருக்கும், இல்லை இரண்டாவது கதாநாயகி, அந்த மாதிரி தான் அவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் அழகான நடிகை வந்து அதில் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகான நடிகை லிஸ்ட் எடுத்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நடிகைகள்லாம் தேர மாட்டாங்க. ஸ்ரீபிரியாவோட அந்த கண்டெஸ்ட்டே பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்க நீங்கள் எந்த நடிகை வேணாலும் நீங்கள் போட்டுங்க. கண்டிப்பாக இந்த குஷ்பு அப்புறம் இந்த நயன்தாரா, இந்த தாரா, அந்த தாரா எல்லோரும் நீங்கள் பண்ணக்கூட ஸ்ரீபிரியாவுடைய அழகு வந்து இன்றைக்கி இருக்கிற நடிகை வந்து போட்டி போட முடியாது. அந்த அளவுக்கு பில்லா படத்தில் வந்து அப்படி ஒரு ரஜினியோடு நடிச்சிருப்பாங்க. சொல்கிறேன், இதெல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் அதெல்லாம். அப்புறம் அவங்க வந்து சினிமாவில் வந்து விலகிட்டாங்கன்ட்டு தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அவங்க படமும் கிடையாது. சீரியல்லையும் அவங்க வந்து ஆர்வம் காட்டலன்னு நான் நினைக்கிறேன். 1-2 சீரியலில் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சீரியல்லையும் அவங்க பெருசாக வந்து ஆர்வம் காட்டல. ஆனால் சிறந்த நடிகை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பண்ணமைக்கு நன்றி சார். நன்றி சார்.